ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்துக்கு நன்மை பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையில் அப்டேட் பண்ண முடியல. சரிங்களா? நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி நம்மளால் அப்டேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நான் இன்னைக்கு ட்ராவலில் இருந்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ண முடியல. சரியா? அதனால் எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஓகே, நம்ம நேற்று என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்மளுக்கு 25,882 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,024 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,082 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரி, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,757 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,702 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,865 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க. நேர்பே நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்னா, ஓப்பன் அபோவ் வந்து போயிருக்காங்க. சரியா? ஓப்பன் அபோவ் வந்து போயிட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து போகல, சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்துட்டாங்க. அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே எப்போ போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 9:20 கேண்டிலுக்கு மேலே தான் வந்து செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே போயிருக்காங்க. அதாவது 9:25. ஓகேங்களா? 9:25 மேலே தான் வந்து செஞ்சிருக்காங்க. நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே போயிருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே போயிட்டு அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரில் சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து போகிறாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே வந்து போகல. அதாவது நம்மளுக்கு 950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து சில மார்க்கெட் வந்து போகல. இது ஏன் நம்மளுக்கு போகல அப்படின்னு நினைக்கும்போது பார்க்கும் பொழுது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன். சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இங்கே வந்து சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. எங்கே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 90 அப்படின்ற லெவலில் S1. சரிங்களா? இந்த லெவல் வந்து நம்ம எல்லாமே நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்க, இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து செய்றாங்க, சப்போர்ட் எடுத்துட்டு இவங்க வந்து என்ன செய்றாங்க, இங்கேருந்து நம்மளுக்கு மூமெண்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு அங்கே என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் வந்து கொடுத்ததுக்கான காரணம். ஓகே, நம்மளுக்கு இங்கேருந்து 950க்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து வந்துட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ இவங்க இருந்து ரிவர்சல் இங்கேருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் பிரேக் பண்ணாங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் பிரேக் பண்ணிட்டு எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக S1 வரைக்கும் என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிஃப்டி வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஹை டு லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு கரெக்டாக ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரேஞ்ச் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நிஃப்டி. ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல் எடுத்துருந்தோம், இன்னைக்கு நம்ம என்ன ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணிடணும் அப்படின்றது இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,900. சரிங்களா? 25,900 காலன் புட் வந்து எடுத்திருந்தோம். நம்ம நேற்று எடுத்த லெவல் என்ன அப்படின்னா மிட் ரேஞ்சாக வந்து நம்ம வந்து 133 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 189, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 236, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 284 அப்படின்ற லெவலும். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90, S3 வந்து S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 160 அண்ட் 111. சரிங்களா? ஸோ இந்த லெவல் மட்டும் நம்ம இன்னைக்கு லேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, இன்னைக்கு நம்ம டிராவல் இருந்ததுனால. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்ச். சரிங்களா? மிட் ரேஞ்ச் நம்மளுக்கு 133. சரியா? 133 தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் இன்புட் வந்து மீட் ஆகிட்டு இருக்காங்க. சரிங்களா? மீட் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த 160 கிராஸ் பண்ணல, நம்மளுக்கு இந்த 111 சில கிராஸ் பண்ணல. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மேலே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த கேண்டில் இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு அங்கே பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்துட்டாங்க. சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து நம்மளுக்கு 9:25 கேண்டிலுக்கு மேலே வந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன செய்யறாங்க, இங்கேயும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, மேலே வந்து போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னா கீழே வந்து போகிறாங்க. ஓகே, நம்மளுக்கு கீழே போய் கிராஸ் பண்ணி போகிறாங்க. 111 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே எது வரைக்கும் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் வராங்க. எது வரைக்கும் வராங்க, நம்மளுக்கு S1 வரைக்கும் வராங்க. S1க்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு போகலை. S1க்கு கீழே புட் ஆப்ஷன் வந்து போகல. S1லேருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. மீட் பண்ணி நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் வந்து மேலே வந்துட்டாங்க. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. அகைன் நம்மளுக்கு என்ன நடக்குது, மீட்டிங் வந்து நடக்குது. ஆனால் என்ன செய்யல, கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ண முடியவில்லை. கால் ஆப்ஷன் டாமினேட் வந்து என்ன செய்யலைங்க, பண்ண முடியல. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த 111 அப்படின்ற லெவலில் வந்து உடச்சி கீழே வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, இங்க இருந்து நம்மளுக்கு மேலே வந்து போறாங்க. கரெக்டாக 160 பிரேக் பண்ணி மேலே எது வரைக்கும் போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து போறாங்க. அதாவது நம்மளுக்கு
புட் ஆப்ஷன் வந்து R1 வரைக்கும் போகிறாங்க. R1லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல், R1லேருந்து செய்கிறாங்க நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S1லேருந்து ரிவர்சல் கொடுத்து எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 111 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யல, அவங்களால போக முடியல. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அகைன் இவங்க R1க்கு போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு S1ஐயும் உடைச்சி அதுக்கு கீழே வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ப்ரீமியத்தில் நடந்தது. ஓகே, ப்ரீமியத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம என்ன செய்யலாங்க, மல்டிபிள் ஸ்ட்ரைக்கையும் வந்து செய்யலாம், இந்த லெவல்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய வாட்டி நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இன்றைக்கும் கூட ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பார்க்கலாம். நான் வந்து கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்கிறேங்க, ஹைட் பண்ணிக்கிறேன், பாடி எல்லாத்தையுமே மறைச்சிக்கிறேன். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் மட்டும் நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாங்க பார்க்கலாம். புட் ஆப்ஷனில் நம்ம வேறு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஏடிஎம் எடுத்துருக்கோம், இதுலேருந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஒன்று எடுக்கலாம். ஓகேங்களா? ஓடிஎம் ஸ்ட்ரைக்னு நம்ம 800 வந்து எடுக்கலாமா? சரி, 800 வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து பார்க்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு நம்மளோட லெவலில் வந்து என்ன இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்க்கும்பொழுது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் இருந்தாங்க. இவங்க ஓடிஎம் ஸ்ட்ரைக் பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக S1ல வந்து நிற்கிறாங்க. சரியா? S1ல வந்து நிற்கிறாங்க. ஸோ S1லேருந்து கீழே வராங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு R2. சரிங்களா? R2லேருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? R2லேருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்காங்க, இவங்க மிட் ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் நம்ம 25,900 பார்க்கும்பொழுது இவங்க இங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிருந்தாங்க. இவங்கள பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எது வரைக்கும் வந்திருக்காங்க, மிட் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. சரியா? ஓடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஒன்று பார்க்கலாம். ஐடிஎம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது நம்மளுக்கு 26,000 வரும். ஸோ அந்த 26,000 பார்க்கும்பொழுது இவங்களை பார்க்கும்பொழுது இவங்க எங்கேருந்து போயிருக்காங்க பாருங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு இந்த R1லேருந்து நம்மளுக்கு கீழே வராங்க. எங்கே வரைக்கும் வராங்க, கரெக்டாக மிட் லெவல் வரைக்கும் வராங்க. ஸோ அந்த மிட் லெவல்லேருந்து ரிவர்சல் ஆனவங்க எங்கே வரைக்கும் போயிருக்காங்க, R2 அண்ட் R3 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, ஐடிஎம் வந்து போயிருக்காங்க. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு கீழே வந்தவங்க எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 வரைக்கும் வந்திருக்காங்க. R1லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க ரிவர்சல் கொடுத்து R2 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, R3 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரியா? R3 வரைக்குமே நம்மளுக்கு போயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து என்ன லெவல்ஸ் இருக்கும் போது என்ன ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஏடிஎம்மாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இப்போ இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக என்ன இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 25,800. சரிங்களா? 25,800 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வராங்க. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 126, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 130. சரி, அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் பிக்சர் லெவலில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 25,795 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,925 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,983 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,669 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,613 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இது எப்பவுமே நம்ம சொல்றதாங்க என்ன அப்படின்னா R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். ஓகே, இது இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கு இடையில ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதே லெவல் தான் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்ண போறோம். சரி, நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்காங்க அப்படின்றதையும் சரியா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரீமியத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் ரேஞ்சாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 128 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? மிட் ரேஞ்சாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க, 128 அப்படின்ற ரேஞ்ச் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 184 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 231 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 277 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 84 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 63 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம், 25,800. ஓகேங்களா? 25,800 காலன் போட்டு வந்து நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.